ஏழ்மையிலும் நேர்மை, கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் உதவி செய்யும் மனம், துன்பத்திலும் துணிவு, செல்வத்திலும் எளிமை. உன்னை கொஞ்சம் கவனி, உன் உடலை கொஞ்சம் கவனி, உன் வாழ்வை கொஞ்சம் கவனி, உன் நேரத்தை கொஞ்சம் கவனி, உன் மனதை கொஞ்சம் கவனி. அழகிய காட்சியை தேடாதீர்கள், காணும் காட்சியை அழகாய் மாற்ற முயற்சி செய்யுங்கள். வாழ்வானது அழகாகும். ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும். மனிதன் ஏமாற்றி விட்டான் என்று கவலை வேண்டாம். ஒன்று நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாது. தான் சொல்வதே சரி என வாதாடுபவர்கள், உறவுகளை இழக்க நினைப்பவர்கள், மௌனமே சிறந்த பதில். பேசாது கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் உறவுகளை வெல்ல நினைப்பார்கள். நீங்கள் வெல்பவரா இழப்பவரா? முடிவு உங்கள் கையில். கஷ்டமாக இருந்தாலும் கடக்க பழகி கொள்ள வேண்டும், சில துன்பங்களையும் சில உறவுகளையும். வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு பிடிக்காத நபர்கள், உங்களை பிடிக்காத நபர்கள், இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதீர்கள். மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை நேசிக்கும் இறைவன், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையே மிக சிறப்பாக மாறுவதை உணர்வீர்கள். அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மாற்றி வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கை உன் கையில். அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் என்ற மனநிலையை மாற்றி வாழ பழகிக்கொள். உன் வாழ்க்கை உன் கையில். இறைவன் கொடுத்த வாழ்க்கையை உனது முட்டாள்தனத்தால் தொலைத்து விடாதே. மகிழ்ச்சியுடன் வாழு. துன்பங்களை நினைத்து வாழ்க்கையை இழக்காதே. உண்மையை பேசுங்கள், கேட்பவர்களுக்கு இயன்றதை கொடுங்கள். இந்த இரு வழிகளிலும் ஒருவன் இறைவனின் சந்நிதியை அடையலாம். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. அன்போடு அரவணைக்கவும் எனக்கு தெரியும். அகம்பாவத்தை வேரோடு அழிக்கவும் எனக்கு முடியும். நான் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உன் நடவடிக்கையே தீர்மானிக்கிறது. கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம், பிடித்தது ஒரு நாள் வெறுத்தும் போகலாம். நிரந்தரம் என்று எதுவும் இல்லை இந்த உலகில். பலர் தேவைக்காக பழகுவார்கள், பிறர் தேவைகள் முடியும் வரை பழகுவார்கள். ஒரு சிலர் மட்டுமே எந்த காரணமும் இல்லாமல் அன்புக்காக மட்டும் பழகுவார்கள். தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது. எனவே உறங்கும் போதும் ஒரு கண் விழித்திருக்கட்டும்.